பொண்டாட்டி நகையை வாங்கி அடகு வைக்காதீங்க. இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியிருக்கு. கஷ்டமா இருந்தா உங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதானே, ஏன் இங்க இருக்க? என்னது, எங்க அம்மா வீட்டுக்கு போவா? போறேன். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா போற மாதிரி தான் வரும், வேற வழியே இல்ல. போறேன், சந்தோஷமா போறேன். என்கிட்ட வாங்கி அடகு வச்சிருக்கீல நகை, அதெல்லாம் திருப்பி கொடுங்க. வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கேன். ஏண்டி, குடும்பம்னா சண்டை சச்சரவு வரதான் செய்யும். அதுக்கெல்லாம் கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போனா என்னடி அர்த்தம்? வாழ்க்கை என்னடி ஆகுறது? போடி போடி, ஏதாவது வேலை இருந்தா சொல்றீங்க, நானே பாக்குறேன், போடி. அந்த பயம் இருக்கட்டும், இந்த நகைய குடுக்கறதே இதுக்குதான். நம்மதான். வாட்ச் த ஃபுல் வீடியோ. எவ்வளவு தொட்டா சிலிங்கல அம்மா, இங்கம்மா 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 இங்க பாருமா, எவ்வளவு தொட்டா சிலிங்க. இதெல்லாம் பார்த்து எவ்வளவு வருஷம் ஆகுது தெரியுமா? ஏன் 4 வருஷமா கட்டி வச்சிருக்கோம் கூட ஒரு தொட்டா சிலிங்க, இதுல ஒரு தொட்டா சிலிங்க காமி. என்னதான் நடக்கும் நடக்கும். அதர் ஹோம். மை ஹோம். அம்மா, ஐயோ இது வேற வந்து தொலைஞ்சிச்சா? போய் உக்காரு, தயிர் சாதம் போட்டு எடுத்துட்டு வர. வெயிட் ஃபார் ட்விஸ்ட். இருங்க, என்னன்னு பார்க்கணும். விளக்கு மறுப்பின்றாரு. கடி ஜோக்கா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நான் கடி ஜோக் சொல்ல போறேன். மைக்கேல் ஜாக்சன் நல்லா ஆடுவாரு பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாரு. ஏன்? ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது. சினிமா உண்மையா பொய்யா? எப்ப பார்த்தாலும் சினிமா என்னைய மாதிரி பார்த்து பார்த்து கெட்டு போகாத. போய் படி. ஏன்த சிகரெட் பிடிக்க மாட்டாரு, தண்ணி அடிக்க மாட்டாரு, எந்த பொம்பளை பிள்ளைங்க கிட்டயும் பேசி கூட நான் பார்த்தது கிடையாது. அப்புறம் எப்ப பார்த்தாலும் சினிமா பார்த்து கேட்டு போயிட்டேன், சினிமா பார்த்து கேட்டு போயிட்டேன்னு சொல்றாரு. ஏன்த? முன்னாடி எல்லாம் அவன் நிறைய சினிமா பாத்துக்கிட்டு இருந்தவன் தான்மா. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சினிமா பாக்குற செலவே குறைஞ்சிருச்சு. சினிமால காட்டுறதெல்லாம் பொய்யிண்டு சினிமா பாக்குறதே விட்டுட்டான். சினிமால காட்டுறது பொய்யா? பொண்டாட்டினா சினிமால காட்டுற மாதிரி காலையில குளிச்சு காலை தொட்டு கும்பிட்டு காப்பி குடுப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா காலையில எந்திரிச்சு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து உன்னை எழுப்புறதே அவன் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சினிமால காட்டுறதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு படம் பாக்குறதே விட்டுட்டான். 2015 இன் சைல்டு. ஓய் தம்பி, இங்க வாடா. சொல்லுங்கண்ணா. தம்பி இந்தாடா, கடைக்கு போயிட்டு ஒரு பிஸ்கட் வந்து வேணாடா. நான் வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க் பண்ணணும்ண்ணா. இந்தாடா போயிட்டு வந்து பண்றா போடா. ஹோம்ஒர்க் பண்ண அம்மா திட்டாங்கண்ணா. போடா போடா. உங்களுக்கும் இதே நிலைமை வரும். 2025 இன் சைல்டு. ஓய் வாடா. யாரடா கூப்பிடுறா? உன்னையதானே, வாடா. என்னத்தான் வாடாவா? என்னடா தம்பி? இந்த கடையை போயிட்டு 2 லேஸ் போயிட்டு வேணா போ. லேஸ் போயிட்டு? ஆமாண்டா போடா. தம்பி வயசுக்கு மரியாதை கூடுறா. போடா போடா. எனக்கு சுத்தம் கலங்கிருச்சே உலகமுமே.